ஒரு காரியத்தில் எனக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை குறித்த நிறைய அறிவை பெற வேண்டும். அறிவை பெறுவது நல்லது, ஆனால் பெற்ற அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறது தான் புத்தி. நீவில் 1:2 இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். 7 தூண்கள் என்னன்னு சொன்னேன். முதல் புத்திமதி, 2வது நீதி, 3வது நியாயம், 4வது நிதானம், 5வது வினா, 6வது அறிவு, 7வது விவேகம். முதல்ல எடுத்தோன்னா புத்திமதி வருது. என்ன புத்திமதின்னு சொல்லும் பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் எதன் அடிப்படையில் வருது என்றால் அறிவின் அடிப்படையில் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. முதல்ல நமக்கு ஒரு காரியத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு காரியத்தை குறித்த புத்திமதி வேணும் என்றால் அதை குறித்த அறிவு வேணும். அறிவு இருந்தால் தான் அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு காரியத்தை குறித்த அறிவே இல்லை என்றால் அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் வருவது கிடையாது. அதனால் முதல்ல தேவையானது அறிவு. அந்த கிடைத்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துவதை வேதம் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுகிறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மூல வார்த்தை பினாங்கிற வார்த்தை, அதான் அண்டர்ஸ்டாண்டிங். வேதம் சொல்லுகிறது ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை புத்தி முக்கியம். புத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு காரியத்தில் எனக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை குறித்த நிறைய அறிவை பெற வேண்டும். அறிவை பெறுவது நல்லது, ஆனால் பெற்ற அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறது தான் புத்தி. இன்னைக்கு சபைக்கு போகிற மக்கள் 30 வருஷம் 40 வருஷம் சபைக்கு போகிறாங்க. நிறைய காரியங்களை கற்றுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டோம்னா எல்லாத்துக்குமே கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. இது குறித்து என்ன, அது குறித்து என்ன, அப்படி கேட்டோம்னா டன் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அது குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு கேட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கேட்ட அறிவு அவங்க வாழ்க்கையில் மாம்சமாகலை. அதாவது அறிவு இருக்குது, அது குறித்த நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த அறிவு அவர்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படலை. ஏன் பிரயோஜனப்படலைன்னா அந்த அறிவை அவர்கள் அப்ளை பண்ணலை. இப்போது இயேசுவும் சீசர்களும் போட்டில் போகிறாங்க. அப்போ 12 சீசர்கள்ட்ட போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறார். அதாவது அவர்களுடைய போதனையை குறித்து, அவர்களுடைய டீச்சிங்கை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அது பரவிடும். ஏன்னா மதம் ஈஸியாக பரவும். எப்போவுமே நல்ல காரியம் ஈஸியாக பரவுமா, கெட்ட காரியம் பரவுமான்னா கெட்ட காரியம் தான் நல்லா பரவும். அதனால் பரிசேயனை புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு நினைக்கிறான்னா நம்ம அப்பம் கொண்டு வரல, அதனால தான் நைட்டாக மாவுங்கிறாரு, குத்தி காமிக்கிறாரு அப்படிங்கிறான். உடனே ஆண்டவர் கேட்குறாரு, இப்போ அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேருக்குப்பா போசிச்சோன்னா கரெக்டாக போல் சொல்கிறான். அறிவு இருக்கு, டக்குன்னு சொல்கிறான். அப்புறம் அந்த 7 அப்பத்தையும் கொண்டு எத்தனை பேர் அதுக்கும் கரெக்டாக சொல்கிறான். கரெக்டாக தெரியுது, அறிவு இருக்குது, இவர் தான் செஞ்சாருன்னு தெரியுது. இப்போ கையில் ஒரு அப்பமும் இருக்குது, அறிவு இருக்குது, என்ன இல்லை, புத்தி இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சபைக்கு போயிருக்கோம், இப்போ பொருளாதார செழிப்பு குறித்து நமக்கு அறிவு இல்லையா? அதெல்லாம் நிறையா இருக்கு. நீங்கள் விட்டால் நீங்களே பொதிப்பீங்க, ஜம்முன்னு பொதிப்பீங்க. இவ்வளோ பொதிச்சிருக்கோம்ல. அறிவு இருக்குது, ஆனால் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பிரேக் த்ரூ வரலை. ஏன் வரலைன்னா அதை குறித்து நான் அண்டர்ஸ்டாண்டிங் வரலை. அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதனால தான் புத்தியை அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. இன்னைக்கு திருமணத்தை குறித்தோ பல காரியங்களை குறித்து அறிவை பெறணும். அறிவை பெற்று அதை அப்ளை பண்ணணும். அறிவுன்னு என்ன? ஒரு காரியத்தை குறித்த இன்சைட்டு பார்ப்பது, என்ன பிரச்சனை என்று பார்ப்பது, அப்புறம் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை பார்ப்பது. அறிவுன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை பர்சீவ் பண்ணுவது, ஒரு காரியத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் துல்லியமாக பார்ப்பது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மேலோட்டமாக பார்ப்பது கிடையாது. இதான் பிரச்சனைன்னு பார்ப்பது, பிரச்சனைக்கு இதான் பதில் என்று பார்ப்பது, பெர்சீவ் பண்ணுவது. பெர்சீவ் பண்ணுதுன்னா தெளிவாக பார்ப்பது. இயேசு உணர்ந்தான்னு இருக்கு பார்த்தீங்களா? அவங்க இருதயத்தில் சிந்திக்கிறதை அவர் உணர்ந்தான் இருக்கிறதை அதான் பெர்சீவ் பண்ணுறது. பெர்சீவ் பண்ணுறதுனா எக்ஸாக்டாக என்ன போயிட்டு இருக்குன்னு அறிவது. அறிகிறது மட்டுமல்ல, பிரச்சனை என்னன்னு தெரியுது மட்டுமல்ல, அதை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறோம். இப்போ திருமணத்தை குறித்து பேசுகிறோம். நீங்களும் பைபிளை வாசிக்கிறீங்க. பைபிள் வாசிக்கும் போது ஒரு ஆண் பைபிளை வாசிக்கிறாரு.
வாச்சோன்னா மனைவியை குறித்து நிறைய அவர் படிக்கிறார். மனைவி என்பது இப்படிப்பட்டவள், மனைவி என்பது அப்படிப்பட்டவள், இல்லைன்னா சபையில் பேசப்படுகிற காரியங்கள்லாம் அறிவாக பெறுகிறார். கிடைச்ச அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தினார் என்றால் அவர் புத்திசாலி இல்லையா? இப்போது பெண் என்பவள் ஒரு இன்குபேட்டர் மாதிரி சொன்னேன். நீங்கள் எதை கொடுத்தீங்களோ கொடுக்குறதை அடகாத்து கொடுப்பாங்க. கொடுத்தது மாதிரி இருக்காது, அடகாத்து இருக்கும். முட்டையை கொடுத்தோம்னா முட்டை அடகாத்து குஞ்சு வர்றது மாதிரி ஒரு பெண்ணிட்ட வந்து ஒரு ஆண் வந்து ஒரு விதையை கொடுக்குறான், விதை ஒரு பிள்ளையாக மாறுது. எதை எதை பெண் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை அவர்கள் அடகாத்து அதனுடைய இன்னொரு வடிவமாக கொடுப்பாங்க, அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் கொடுப்பாங்க. அதான் பெண். பெண்ணிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பெரிய ஒரு சென்டென்ஸ் மாதிரி மாறும். அப்போ அதை கேட்டவுடனே என்ன செய்யணும்? ஒரு புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்யணும்? கவனமாக பேசணும், கவனமாக நடந்துக்கணும். அப்படின்னா அவருக்கு புத்தி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போது நம்ம சர்ச்சில் ஒருத்தர் தான் அன்றைக்கி நான் கேட்டேன், என்னப்பா காலையில் இருந்துச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நான் என் ஒய்ஃபு சமைப்பா, நான் பாத்திரம் விளக்க வேண்டார். நைட்டு வந்து எல்லாமே கிடக்கும் பாஸ்டர், ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கும், அப்படி பார்த்துட்டு பேசாமல் வந்துடுவேன். பாத்திரம் ஏன் அழுக்காக இருக்குன்னு சொன்னோம்னா நீ விளக்கும்பா. அதனால் எதுக்கு விரக்தி நைட்டு தூங்கும்போது, அதனால் நான் பேசாமல் வந்து காலையில் நானே கழுவி வச்சிருவேன்னாரு. அப்போ அவருக்கு புத்தி இருக்குது. புத்தியுள்ள புருஷன் வீட்டை கட்டுறார் இல்லையா? புத்தி இல்லாத புருஷன் என்ன பண்ணுவார்? பைபிளை படித்து உன்னை பற்றி என்ன சொல்லுது பாரு, உன்னை பற்றி அங்கே அப்படி சொல்லுது, உன்னை பற்றி இப்படி சொல்லுது, உன்னை பற்றி அது சொல்லுது, உன்னை பற்றி சொல்கிறது நீ கேட்டையா அப்படின்னு என்ன ஒரு என்ன பண்ணுறாரு? இவருக்கு அறிவு இருக்குது, என்ன இல்லை? புத்தி இல்லை. மனைவி குறித்து நிறைய அறிவை கற்றுருக்கிறாரு, ஆனால் அவருக்கு என்ன இல்லைன்னா அந்த அறிவை எப்படி அப்ளை பண்ணணும்னு அவருக்கு தெரியலை. அந்த அறிவை அவர் காண்டம்னேஷனாக மாற்றுறார். மனைவியை குறை சொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். அதனால அவருக்கு அறிவு இருந்தும் அவருக்கு புத்தி இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? நிறைய ஆட்களுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அதை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு ஆண் வேதத்தை படிக்கணும்னா தன்னை குறித்து படிக்கணும். ஒரு ஆண் என்பவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவனாக இருக்கணும், தேவனுடைய நேரம் செலவழிக்கிறவனாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை குறித்து அறிவை படைச்சவனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, எபேசியில் சொல்கிறாரு, உச்சகட்டமாக போஸ்டர் சொல்கிறாரு, எப்படி கிறிஸ்துவானவர் தன் சபைக்காக உயிரை கொடுத்தாரோ அதே போல் ஒரு கணவன் தன் மனைவிக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருக்கணுங்கிறார். இப்போ இகனரோட சொல்லலையா, ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்கிறது ஒரு கணவருடைய உயிர். அது அவர் தன்னுடைய உயிரை வச்சு தான் பணமாக கொண்டு வர்றார். அவர் நேரத்தை செலவழிக்கிறாருன்னா அவருடைய உயிரை அதில் கொடுக்குறாரு. அதனால் தன் குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுகிறார் என்றால் தன் உயிரையே கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். அப்படி ஒரு கணவர் இருந்தார்னா அவருக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அறிவு இருக்கும், ஆனால் அறிவை தாண்டி அது அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறலை அப்படின்னா அந்த ஞானம் என்கிற ஒரு தூண் இல்லை. எல்லா தூணும் இருந்தால் தான் அந்த வீடு கரெக்டாக ஈவனாக நிற்கும். ஒரு தூண் இல்லைன்னா கூட அது செம்மையாக நிற்காது.